எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக்ஸ். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பர்த்டே. சோ ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன். இன்னைக்கு வந்து ஏர் முருகதாஸோட அந்த படத்தோட டைட்டில் வந்து ரிவீல் பண்ண போறாங்க. சோ இப்போ ரிலீஸ் ஆக போகுது. மணி கரெக்டா 11 ஆக போகுது. 11 ஆயிடுச்சு, வந்துருச்சு. கண்டிப்பா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னன்னா அது நரட்டு அடிக்குது, பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. சிவகார்த்திகேயனா இன்னும் இது லுக்க பாத்தியா? எல்லாரும் போட்டு கலப்படாப்ல. அது இல்லாம நம்ம வில்லன் பிஜிஎம் பாருங்க, நீங்க பரட்டி எடுத்திருக்காப்ல. ஆளு போட்டு மேஞ்சிட்டாப்ல. இந்த வாட்டி பயங்கரமான ஒரு சம்பவம், சரியான சம்பவம். நான் நிஜமாலுமே நேற்றுக்கு வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போது சரி அந்த அளவுக்கு ஏன் பெருசா வந்து பெருசு இதே பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபைட் சீன் தானே நீ சொன்ன? அதாவது அதை விட பயங்கரமா கேஜிஎஃப் லெவல்ல, கேஜிஎஃப் மாதிரி. ஆமா, சொல்ல போனா அது மாதிரிதான் இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண வெப்பனு, அப்புறம் மேக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. எனக்கு என்னமோ விஜய் படம் பார்த்த மாதிரி இருக்கு. பழைய விஜய் படம் இருக்குல்ல, இந்த போக்கிரி. எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அந்த படத்துல பட்ட எனக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயன் இந்த படம் பீக்ல போயிடலாம் நினைக்கிறேன். இல்ல உண்மையிலே நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது இந்த ஹாலிவுட் படம்லாம் அந்த காட்சி அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. 44 செகண்ட் உண்மையாலுமே 44 செகண்ட் போனதே தெரியல. இல்ல ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டிருந்தா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. டைட்டில் டீசர் தானே, படத்தோட டீசர்னா உனக்கு விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை கிடையாது. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்னால நார்மலா மதராசின்னு வச்சிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே வந்து அர்ஜுன் சார் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி சரி. அப்ப நம்ம ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் வந்து சரி ஓகே டேரக்டரோட சாய்ஸ் தான். அத டேரக்டர். ஆனா இப்ப சிவகார்த்திகேயன் படங்கள் எல்லாமே இந்த பழைய படத்தோட பேரு தான் இப்போ வச்சிட்டு இருக்காரு. சோ அது டேரக்டரோட என்னமோ தெரியல, அது ராசியா கூட இருக்கலாம். ஆனா பழைய படம் பேர் இருக்கிறது நல்லா இருக்கே. இன்னொன்னு சொல்லவா, கான்செப்டுக்கு என்ன பேர் எடுக்குதோ அதான். அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இப்ப மெட்ராஸ்ல நடந்த கதையா இருக்கலாம், இல்ல மெட்ராஸ்ல இருந்து வந்தவனா ஒருத்தர் இருக்கலாம். ஆமா, அப்ப சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்ம வெளியூர்லாம் போனா மதராசிடா அப்படிமா, இல்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. ஒரு சொல்ல போனா ஒரு வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போனாலும் ஒரு பிரச்சனை கூட மாட்டேங்குது. கதை தெரியாது, நம்மளா யூகிக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா. அது இல்லாம நல்லா இருக்கு. அது இல்லாம இப்ப வந்து வில்லன் வந்து துப்பாக்கி படத்துல பண்ணவர் தான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த அவருக்காக தான் எனக்கு ரொம்ப, அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த படத்துல சிவகார்த்திகேயன் உடம்பு ஏத்திட்டாருல, அந்த அமரன்ல இருந்து அப்படியே அந்த கிளைமேக்ஸ் அந்த உடம்பு இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப உடம்புலாம் ஏத்தி தாடியில வச்சு ஒரு மிருகத்தனமான ஒரு லுக்க கொடுத்திருக்காரு முருகதாசர். அனிருத்தோட பிஜிஎம் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு முருகதாசருக்கு அது இல்லாம இந்த படம் ஒரு தரமான கம்பேக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன படம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தர்பான் ஒரு படம் இருந்துச்சு. அந்த படம் அந்த அளவுக்கு சரியா போகல. சர்க்காரும் சில ஒரு காரணங்களால அந்த படமும் சரியா போகலன்னு தான் சொல்லணும். பட் இந்த படம் முருகதாசருக்கு ஒரு திருப்புணையா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அமரனுக்கு அப்புறம் இந்த படம் ஒரு பயங்கர பட்டி தொட்டியில ஹிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் டைட்டில் லுக் எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. இது சொல்றக்கே இப்ப எப்படி சொல்றது, ஒரு விஜய் சார் லெவலுக்கு பண்ணி பாக்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த டைட்டில் டீசர் போட்டிருக்காங்க, ஆனா எங்க இருக்கு, எந்த லிங்க்ல இருக்கு கண்டுபிடிக்கணும். என்னன்னா இந்த படம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு ஆக்ஷன் மட்டும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த படம் வந்து ஒரு வேற லெவலான பேன் இண்டியன் படம். வேற கடைசியில பாத்தியா, ஆனா அந்த டைட்டில் டீசர் பயங்கரமா இருக்கு. நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருச்சு இதுதான் அப்படின்ட்டு. கண்டிப்பா வெயிட்டிங் தான். கண்டிப்பா வெயிட்டிங். எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஆனா ட்ரெய்லர் பட் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் நினைக்கிறேன். என்னோட கணிப்பே தீபாவளிக்கு தான் இருக்கும். ஏன்னா தளபதி படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரனால இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் திரும்ப வர போறாரு அமரனுக்கு அப்புறம். கண்டிப்பா இந்த தீபாவளியும் அவருக்கு ஒரு இனிய தீபாவளி ஆகட்டும்னு கடவுள வேண்டிய திரும்ப திரும்ப ஒரு 3 வருஷம் கழிச்சு அனிருத் அண்ட் சிவகார்த்திகேயனோட காம்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு அனிருத்தோட
அவரோட ஒரு காட்டுத்தனமான பிஜிஎம் இந்த படத்துல கண்டிப்பா எல்லா சமையலையும் முடிச்சிட்டு இலை ஓட்டு சாப்பாடு போய் பாத்துக்கோ. தீபாவளிக்கோ இல்ல இந்த வருஷத்துலயோ கண்டிப்பா ஒரு விருந்து காத்திருக்கு. உண்மையிலேயே அருமையா இருக்கு. டீசரை பத்தி ஈவினிங்குள்ள பயங்கரமான டாக்லாம் வரப்போகுது. கண்டிப்பா இந்த படத்தோட டீசரை நீங்க பாத்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை சிவகார்த்திக் ஷேர் பண்றீங்களோ எல்லாருமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் மறுபடியும் சொல்றேன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன் அவர்களே. நீங்க மேலும் மேலும் நல்ல நல்ல படங்களா நடிக்கணும். அதை நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா. சோ உங்களுக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும் ப்ளூ ஹார்ட் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. மதராசி கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும். சோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் குகன் சிவா வெங்கடேஷ்.